ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 14, ஓவி 29. சாயி மீது பூரண அன்பு கொண்டவர்களுக்காக இந்த கதைகளின் தொகுப்பு. ஒவ்வொரு அடியிலும் சாயி கமலபாதத்தை தியானிக்கவும் விளக்கம். மனப்போக்கு கதைகளை சொல்லி ஓய்வு பாதையை சொல்லும் அந்த மகான்களின் கதைகள் இவை. எல்லையற்ற அறத்தின் சக்தியால் ஒரு உயிரினம் மனித உருவத்தை அடைகின்றது. அதை பரோபகாரம் என்று கருதுபவர்கள் அவர்களின் தலைவிதி வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித பிறவியை அடைவதால் கடவுள் பக்தியால் 4 முக்திகளும் கிடைத்து முக்தி அடையும். இது துறவிகளினுடைய குணாதிசயத்தின் விளக்கமாக இருப்பதால் அது நிச்சயமாக இனிமையாக இருக்கும். இயல்பாகவே அது உள்ளத்திலே ஆனந்தத்தை உண்டாக்கும். இந்த துறவி கதைகளிலே விவரிக்கப்பட்டுள்ள துறவியினுடைய உணவு மற்றும் நடத்தை, அவரது வாயிலிருந்து வெளிப்படும் தன்னிச்சையான வெளிப்பாடுகள் போன்றவை அனைத்தும் இனிமையானவை. இந்த ஸ்ரீ சாய் சச்சரித்திர நூல் சாயினுடைய தன்மையை விவரிக்கும் நூல் மட்டுமல்ல, ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கான மகிழ்ச்சியான பயணமாகும். மிகவும் இரக்கமுள்ள, மிகவும் கருணையுள்ள பகவான் சாயி தனது பக்தர்களின் ரட்சிப்புக்காக நாமத்தை நினைவு கூற சிறந்த வழியை வழங்கியுள்ளார். இந்த ஸ்ரீ சாய் சச்சரிதத்தின் கதைகள் மூலம் ஆன்மீகத்திலே மறைந்திருக்கும் மிக ஆழமான ரகசியங்களை சாய் மகாராஜ் தனது எளிய லீலைகள் மூலம் மிக எளிமையாகவும் போதனையாகவும் வழங்கியுள்ளார். இந்த உலகியல் எளிய கதைகள் மூலம் சாய் பகவான் எப்பொழுதும் உலகிலே வாழும்போது எப்படி அறத்தின் பாதையிலே முன்னேற முடியும், குடும்ப வீட்டிலே வசிக்கும் போது கூட பற்றின்மையை எவ்வாறு கடைபிடிக்க முடியும் போன்ற மறைவான விஷயங்களின் எளிய கதைகளை எப்போதும் கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த அசாதாரணமான நல்ல மனிதனின் கதைகள் இவை. ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சியாக வாழும்போது உங்கள் மனித உடலை அர்த்தமுள்ளதாகவும் ஆன்மீக இலக்குகளை அடையவும் எப்பொழுதும் முயற்சி செய்யுங்கள். இதுவே இந்த ஸ்ரீ சாய் சச்சரித்திர கதைகளுக்கு அடிப்படை காரணம். பல பிறவிகளில் செய்த புண்ணியம் செயல்களின் அடிப்படையிலே பரமாத்மாவினுடைய அருளால் ஒருவன் இந்த மனித உடலை அடைகின்றார். பல பிறவிகளில் செய்த புண்ணிய செயல்களின் அடிப்படையிலே பரமாத்மாவினுடைய அருளால் ஒருவன் இந்த மனித உடலை அடைகின்றான். இந்த மனித பிறவியிலே இறுதி இலக்கை அடையும் அரிதான நபர் மிகவும் துரதிர்ஷ்டசாலி. ஆனால் இந்த மனித உடலுக்குள் பெற்றாலும் ஆன்மீக மகிழ்ச்சியை அடைய சிறிதும் முயற்சி செய்யாமல் இந்த மாயையான உலகிலே அலைந்து திரிபவர் தனது பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றவில்லை. அவரது பிறப்பு வீண். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதனுக்கும் மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம்? உண்பதற்கு காலத்துக்கும் நிலத்துக்கும் அவன் சுமை மட்டுமே. எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளும்
காலத்தைப் போல அதுவும் பூமியிலே ஒரு சுமை மனிதனாக பிறந்தாலும் உணவு, உறக்கம், பயம், பாலுறவு ஆகிய 4 உடல் முறைகளிலே மட்டும் சிக்கி தவிப்பவன் ஒரு கொம்பு வாலில்லாத மிருகம். இந்த உடலின் மூலம் மட்டுமே ஆன்மீக பக்தியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும். இந்த மாயையான பிணைப்புகள் அனைத்தையும் உடைத்து உயிரினம் அதன் உண்மையான வடிவத்திலே நிலையானதாக மாற முடியும். அப்போதுதான் முற்றிலும் பிரிந்து சுதந்திரமாக முடியும். இந்த சுதந்திர நிலை என்றால் முக்தி என்று பொருள். குறிப்பு: 4 வகை முக்திகள். 4 வகையான முக்திகள் முறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 4 முக்திகளையும் அடையாமல் மோட்சம் கிடைப்பதில்லை. முக்தி மனித வாழ்வின் இன்பத் துன்பங்களில் இருந்து, உலகத்தின் அடிமைத்தனங்களிலிருந்து, காமம், ஆசை, விருப்பம், அறியாமை ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட நிலை. இந்த அடிமை நிலையிலே உயிர்கள் தனது அசல் தெய்வீக வடிவத்தை மறந்து தன்னை உடலுக்கு கட்டுப்பட்டதாக கருதுகின்றனர். முக்தியினுடைய 4 நிலைகள்: 1. சலக்கியதா மதிப்பீடு, கடவுளின் இயல்பை முழுமையாக மதிப்பீடு செய்தல். 2. சமீபதா, நெருக்கம், கடவுளின் இயல்பு பற்றிய அறிவை பெறுதல் மற்றும் பக்தியின் மூலம் கடவுளின் நெருக்கத்தை வளர்ப்பது. 3. சரூபதா, இணக்கம், கடவுள் நம்பிக்கை மற்றும் உணர்தல், அனுபவிக்க கடவுளை காண வேண்டும். உலகின் ஒவ்வொரு துகளிலும் கடவுளின் வடிவத்தை காண்பது சாயுஜ்யதா, ஒன்றாகுதல், ஒருவரின் இருப்பை கடவுளின் இருப்புடன் இணைப்பது. கடவுளின் உருவத்துடன் ஒன்றாக சேர வேண்டும். சுயத்திற்கும் கடவுளுக்கும் இடையிலான இந்த இருமையை அழித்துவிட்டு கடவுளுடன் ஒன்றாகுங்கள். நிஜாத்ம பிராப்தி, தனித்துவம் அடைதல், மோட்சமடைதல். இந்த மனித உடலினுடைய முக்கியத்துவத்தை எப்படி விவரிக்க வேண்டும்? கடவுள் பக்தியை மனிதனின் உடல் மூலம் மட்டுமே செய்ய முடியும். மற்ற ஜீவராசிகள் இன்ப வடிவிலும் மனித பிறப்பு யோக வடிவத்திலும் இருப்பதால் பக்தி செய்ய முடியாது. தேவர்களால் கூட பக்தி செய்ய முடியாது. அவர்கள் உணர்வை மட்டுமே ஏற்க முடியும். கடவுளை வணங்கினால் மட்டுமே 4 குறிப்புகளும் கிடைக்கும். முக்தி அடைவது ஆண் பிறப்பால் மட்டுமே சாத்தியமாகும். மற்ற ஜீவராசிகள் மோட்சம் அடைவதில்லை. இடி முழக்க மேகங்களில் ஒரு கணம் ஒளிரும் மின்னலைப் போல இந்த உலகம் நொடிப்பொழுதாக நிலையற்றது. கால பாம்பினுடைய அடிமைத்தனத்திலே சிக்கி தவிக்கும் மனிதர்கள் ஒரு கணம் கூட மகிழ்ச்சியை அடைவது கடினம். தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள், மனைவி, மகன், மகள், மாமன், மருமகன், தாய் மாமன், மருமகன் என அனைத்து உறவினர்களும் ஆற்றின் ஓட்டத்திலே ஓடும் மரங்கள் போன்றவர்கள். சில கணங்கள் ஒன்றாக இருந்த பிறகு அவர்கள் பிரிந்து விடுகின்றார்கள். சில நேரங்களிலே இவை அனைத்தும் ஆற்றின் ஓட்டத்திலே சேகரிக்கப்படுகின்றன. அப்போது ஒரு அலை வந்தவுடன் அனைவரும் பிரிந்து விடுகின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் மீண்டும் ஒன்று கூட முடியாது. அது போலவே இந்த உலகில் உள்ள அனைத்து உறவுகளும் உடையக்கூடியவை. இந்த உலகிலே வந்து சுய முன்னேற்றம், சுய அறிவும் சுய உணர்வும் அடையாதவன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு தேவையில்லாமல் தன்னுடைய தாயை கஷ்டப்படுத்தி விட்டார். மகான்களின் பாதங்களிலே மூழ்காமல் போனால் இந்த பிறவியினுடைய நஷ்டம் ஒரு உயிரினம் பிறக்கும் போது அது தன் மரணத்தையும் கொண்டு வருகின்றது. பிறகு இன்று செய்வோம், நாளை செய்வோம் என்று தள்ளி போடுவதன் மூலம் மனிதன் பொய்யான நம்பிக்கைகளால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு மாயை உலகிலே சிக்கிக் கொள்கின்றான். ஒவ்வொரு கணமும் மரணம் நெருங்கி வருவதை அறிந்து கொள்வது அவசியம். இந்த உடல் என்பது காலத்தினுடைய ஒரு துணுக்கு மட்டுமே. உடல் என்பது காலத்திற்கான ஒரு உணவு மட்டுமே. இந்த உலகின் நிலையற்ற தன்மையை அறிந்து தன் அறிவை அடைய எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உலகிலே வெற்றிகரமாக வாழ்ந்து உலகியல் செயல்கள் அனைத்தையும் செய்து உலகத்தை பற்றி அலட்சியமாக இருந்து தனது அன்றாட வேலையை பற்றின்மையுடன் செய்து நடைமுறை வாழ்க்கையிலே எப்போதும் திறமையாக இருக்க வேண்டும். நடத்தையிலே எச்சரிக்கை இல்லை என்றால், முற்றிலும் நேர்மையான சித்தாந்தம் இல்லை என்றால் சாய்நாத்தினுடைய ஆதரவு எப்படி கிடைக்கும்? 4 வகையான முயற்சிகளையும் அடைய எந்த கல்லையும் விட்டுவிடாதீர்கள். இறுதி இலக்கை அடைவதற்கான ஒரே வழி முயற்சி. உலகிலே புலமை பெற்றவர்களும் இறைவனை எளிதிலே அடைகின்றார்கள். சாய் நாராயணனின் இந்த கதைகள் ஒருமுகப்பட்ட மனதுடன்
அன்புடன் கேட்பவர்கள் சிறந்ததை அடைகின்றார்கள். சாயினுடைய பாதத்திலே ஒருவர் பக்தி மற்றும் முக்தியினுடைய மகிழ்ச்சியை அடைகின்றார். சாயி மீது அன்பு கொண்டவர்கள் இந்த கதைகளை கேட்க வேண்டும் என்ற தீவிர ஆசையை வளர்த்து கொள்ளும் போது அவர்கள் ஒவ்வொரு கணமும் ஸ்ரீ சாயினுடைய தாமரை பாதங்களை நினைவு கூறுகின்றார்கள். குறிப்பு: எந்த பொருளை பூஜிக்க வேண்டுமோ அது உங்கள் ஆன்மா. அம்சமாக ஏற்கனவே அங்கே இருக்கின்றார் ஸ்ரீ சமர்த் குருராயர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज